தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் முதலாவதாக சிந்திக்க இருப்பது 21 தலைமுறை வீடு பேறு குறித்ததாகும். சேஷாத்ரி தந்தையின் சிரார்த்த நாளில் அதனை புறக்கணித்து மாயமாய் மறைந்தார். உலகிற்கே வழிகாட்டப் போகும் மகான் ஒருவர் அவ்வாறு செய்யலாமா? முன்னோர்களுக்கு கர்மங்களை புறக்கணிக்கலாமா? அது தவறான முன் உதாரணம் ஆகிவிடாதா என்று நமக்கு எண்ணத் தோன்றும். சராசரி மக்களுக்கு உரிய முறையில் மகான்களை நாம் எடை போடுதல் கூடாது. சேஷாத்ரியும் அவருடைய முன்னோர்களும் பரம்பரை ஸ்ரீவித்யா உபாசகர்கள். பிறவா நிலை எய்திய பக்குவம் உடையவர்களுக்கே அம்பிகையை வழிபடும் பேறு கிடைக்கும். அத்துடன் ஒருவர் முறைப்படி மந்திர உபதேசம் பெற்று ஸ்ரீவித்யா உபாசகராக உயர்ந்துவிட்டால் அவருக்கு முன்னும் பின்னும் உள்ள 21 தலைமுறையினர் வீடு பேறு பெறுவார்கள் என்பது ஐதீகம். காமகோட்டி சாஸ்திரிகளிடம் சேஷாத்ரி ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம் பெற்ற நாளிலேயே அவருடைய தந்தை வரதராஜனுக்கு வீடு பேறு நிச்சயமாகிவிட்டது. அப்படியிருக்க அவரை கரையேற்ற தனியே சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறை கைதிகளுக்கு உரிய விதிகள் சிறை கண்காணிப்பாளர்களுக்கு பொருந்தாது. அதுபோல் உலகில் வாழ்ந்தாலும் உலகியல் விதிகள் மகான்களுக்கு பொருந்தாது என்று சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். ஆகவே சேஷாத்ரி தந்தையின் திவச சடங்கை செய்யாதது கடமை புறக்கணிப்பு ஆகாது என்று நாம் அறியலாம். தொடர்வது பாம்பை பணிகொண்டார் என்பது குறித்ததாகும். பூட்டிய அறையிலிருந்து காணாமல் போன சேஷாத்ரி கோவில் குளக்கரை என ஆங்காங்கு அமர்ந்து தியானம் செய்தார். குளத்தில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்று மிகவும் உக்கிரமான ஜபத்தை மேற்கொண்டார். ராமசாமி ஐயர் உள்ளிட்ட உறவினர்கள் அவருடைய ஜபத்தை கண்டு அதிசயித்தனர். உள்ளத்தளவில் உறவுகளையும் பந்தங்களையும் விட்டு அகன்று சென்ற சேஷாத்ரி சில நாட்கள் காவேரி பாக்கத்தில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். ஒரு நாள் நல்ல பாம்பொன்று அவரை நோக்கி வந்தது. எல்லாம் பிரம்மமாகிவிட்ட மகானுக்கு கொடிய பாம்பும் பிரம்மம்தான். குழந்தையை அழைப்பது போல் கொடிய பாம்பை வா ராஜா வா என்று அழைத்தார். பாம்பும் சிறு குழந்தையைப் போல் அவர் மீது ஏறி கழுத்தில் சுற்றி கொண்டது. பார்த்தவர்கள் பயந்தனர், நடுங்கினர், வியந்தனர். அவர்களின் அச்சத்தை கண்ட சேஷாத்ரி இறங்கி போடா கண்ணா என்றார். பாம்பு உடனே இறங்கி அப்பால் சென்று விட்டது. பாம்பையும் பணிகொள்ளும் பக்குவ நிலைக்கு உயர்ந்திருந்த மகானை மக்கள் விழுந்து வணங்கினர். தொடரும் நிகழ்வு வந்தார் குருநாதர் என்பது குறித்ததாகும். சேஷாத்ரிக்கு ஸ்ரீவித்யா மந்திர சித்தி கிடைத்துவிட்டது. குண்டலினி யோகம் கூடவே சித்தியானது. ஞான வைராகியம் ஏற்பட்டு விட்டது. அத்தகைய நேரத்தில் தக்க குருநாதர் வருவார் என்பது நம்பிக்கை. அதன்படி சேஷாத்ரிக்கு ஏற்ற குருநாதர் வந்தார். சர்வ தீர்த்த கரையில் உள்ள விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் தங்கம் போல் ஒளி வீசிய மேனியுடன் ஒரு துறவி அமர்ந்திருந்தார். சேஷாத்ரிக்கு அத்துறவி தட்சிணாமூர்த்தியாகவே தோன்றினார். தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை முறைப்படி கூறிய சேஷாத்ரி அந்த துறவியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இனம் தெரியாத பரவசம் ஏற்பட்டது. அறங்காவலர் கிருஷ்ணசாமி தாதாசார் ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் என்ற அத்துறவிக்கு சேஷாத்ரியை அறிமுகம் செய்து வைத்தார். வருந்தாதே என்ற பொருளில் அத்துறவி மா சுச்ச மா சுச்ச என்று 2 முறை கூறினார். மா சுச்ச என்ற சொற்றொடர் பகவத்கீதையில் உள்ளது. ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் வழியில்
காஞ்சி காமாட்சியை தரிசிக்க விரும்பி காஞ்சியில் சில நாட்கள் தங்கியுள்ளதாக கூறினார். பட்டண்ணா என்ற புலவரிடமும் சேஷாத்ரியிடமும் ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் அதிக நேரம் உரையாடினார். பட்டண்ணா வீட்டிற்கு திரும்பினார். சேஷாத்ரி சுவாமிகளுடனேயே தங்கிவிட்டார். ஸ்ரீ பாலாஜி சுவாமிகளுடன் 4 சீடர்கள் வந்திருந்தனர். சேஷாத்ரி 5வது சீடராக அவருடன் தங்கினார். பட்டண்ணாவும் சேஷாத்ரியும் ஸ்ரீ பாலாஜி சுவாமிகளிடம் உபதேசம் பெற விரும்பினார்கள். ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் பட்டண்ணாவிற்கு ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம் செய்தார். சேஷாத்ரியின் உயர்ந்த ஞான வைராகியத்தை கண்ட ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் அவருக்கு சந்நியாச தீட்சை அளித்தார். அத்துடன் கமண்டலம், தண்டம் ஆகியவற்றையும் அளித்தார். சேஷாத்ரி சுவாமிகள் அவற்றை பூஸ்வாகா என்று கூறி தண்ணீரில் போட்டுவிட்டார். சேஷாத்ரி சுவாமிகள் துறவு சின்னம் எதுவும் இல்லாமல் திருவண்ணாமலையில் சுற்றித் திரிந்தார். ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் தண்டம் முதலான துறவு சின்னங்களை மறைத்தே வைத்திருந்தார். அது குறித்து ஒரு பண்டிதர் அவரிடமே விளக்கம் கேட்டார். ஸ்ரீ ஞானானந்தர் புன்முறுவல் செய்தவாறு அருகில் இருந்த அறைக்குள் நுழைந்தார். பக்தர்கள் திகைத்தனர். ஐயம் கேட்டவரின் மனத்திற்குள் ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டது. சற்று நேரத்தில் சுவாமிகள் யோக தண்டம் மற்றும் கமண்டலத்துடன் வெளியே வந்தார். அத்துடன் கையில் எடுத்து வந்த பத்திரம் ஒன்றை பண்டிதரிடம் கொடுத்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சூலூர் கிராமவாசிகள் சுவாமிகளுக்கு வாங்கி கொடுத்த நிலத்தின் பத்திரம் அது. உபன்யாசகர் நடுக்கத்துடன் அப்பத்திரத்தை படித்தார். ஆதிசங்கரர் ஸ்தாபித்த உத்தராம்நாய மடத்தின் தோட்டகாச்சாரிய பரம்பரையில் வந்த சிவரத்னகிரி சுவாமிகளின் சிஷ்யர் ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு எழுதி கொடுத்த சாசனம் என்று அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுவாமிகள் தான் மதிக்கும் சங்கராச்சாரிய மரபில் வந்தவர் என்பதை அறிந்த வெங்கட சுப்பையருக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தது. மற்றொரு புறம் தான் கேட்ட இங்கிதமற்ற கேள்வியை எண்ணி தனக்குள் வெட்கமும் வேதனையும் அடைந்தார். சுவாமிகள் மேலும் தொடர்ந்து விளக்கங்கள் கொடுத்தார். 5 பொறிகளையும் வசப்படுத்தி மனத்தை உள்முகமாக்கி பற்றற்ற நிலை அடைவதற்கு ஒரு துணைக்கருவியாகவே துறவிகள் தண்டத்தை தாங்குகின்றனர். உயர்நிலை ஞானம் எய்திய பரமஹம்சர்களுக்கு வெளிப்பட தோன்றும் தண்டம் அவசியமில்லை. வித்வத் சந்நியாசம் என்ற உயர்நிலை துறவை எய்தியவர்களுக்கு மரத்தாலான தண்டம் தேவையில்லை என்பதை வித்யாரண்யர் தெளிவுபடுத்தியுள்ளார் என்று சுவாமி ஞானானந்தர் வெங்கட சுப்பையர் என்ற அந்த பண்டிதருக்கு விளக்கினார். வெங்கட சுப்பையர் சுவாமிகளின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். குரு பக்தியின் சிறப்பை விளக்கி உரையாற்றினார். அவருடைய ஐயங்கள் நீங்கியதும் சுவாமிகளின் மகத்துவமும் சிறப்பும் வெங்கட சுப்பையரின் உரையில் தெளிவாக தெரிந்தன. தொடரும் நிகழ்வு காவேரி பாக்கத்தில் சுவாமிகள் என்பது குறித்ததாகும். காவேரி பாக்கம் காஞ்சிக்கு அருகில் உள்ளது. திருவள்ளுவரின் மனைவி காவேரி பாக்கம் மார்கசகாயர் என்பவரின் மகள் என்று மயிலை தலவரலாறு உரைக்கிறது. காவேரி பாக்கத்தில் உள்ள முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் சேஷாத்ரி சுவாமிகள் நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அவரை தரிசிக்க பக்கத்தில் உள்ள பல கிராமங்களில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்தனர். சுவாமிகளின் சித்தியும் சித்தப்பாவும் மற்ற உறவினர்களும் சுவாமிகளை தரிசிக்க வந்தனர். உலகமே வியக்கும் உயர்நிலை தியானத்தில் அமர்ந்திருந்த சுவாமிகளை அவர்கள் தரிசித்தனர். சுவாமிகளின் மகிமையை அறியாமல் செய்த தங்கள் செயல்களுக்காக வருத்தம் தெரிவித்தனர். மீண்டும் வீடு திரும்பும்படி மன்றாடினர். சுவாமிகள் அவர்களுக்கு உரிய முறையில் ஆறுதல் கூறினார். ஆனால் வீடு திரும்ப மறுத்துவிட்டார். நாளைய நிகழ்வில் திண்டிவனத்தில் மௌன சுவாமிகள் குறித்தும் சப்தரிஷிகள் தரிசனம் குறித்தும்
நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.